ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அது தன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் அது ஒரு அழகான வெள்ளை அன்னத்தை பார்த்தது. இந்த அன்னம் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது! நான் மட்டும் ஏன் இவ்வளவு கருப்பாக இருக்கிறேன்? இதுதான் உலகிலேயே மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று காகம் நினைத்தது. காகம் அன்னத்திடம் சென்று தன் கருத்தை கூறியது. அதற்கு அன்னம், நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் 2 நிறங்களைக் கொண்ட கிளியை பார்க்கும் வரை கிளிதான் மிகவும் மகிழ்ச்சியானது என்று நினைக்கிறேன் என்றது. காகம் கிளியிடம் சென்றது. கிளி சொன்னது, எனக்கு 2 நிறங்கள்தான் உண்டு. ஆனால் மயிலுக்கு பல வண்ணங்கள் உள்ளன. மயிலே மிக அழகானது. கடைசியாக காகம் மிருகக்காட்சி சாலையில் இருந்த மயிலிடம் சென்றது. மயில் ஒரு கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருந்தது. காகம் மயிலிடம், மயிலே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! உன்னை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். நீதான் உலகிலேயே மகிழ்ச்சியான பறவை என்றது. மயில் பெருமூச்சு விட்டு, என் அழகினால்தான் நான் இந்த கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் உன்னை பார், யாரும் உன்னை கூண்டில் அடைப்பதில்லை. நீ சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் பறக்கிறாய். கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. நீதி: நம்மிடம் இருப்பதை வைத்து திருப்தியடையாமல் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டுப் பார்ப்பதுதான் கவலைக்கு காரணம். சுதந்திரமும் மனநிறைவுமே உண்மையான மகிழ்ச்சி.